Hello guys, welcome back to Peak Team Learners. In the video Sashimi waterfall model or waterfall model with overlapping faces பற்றி பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு வாட்டர்ஃபால் மாடலுக்குள்ளே ஒரு மோடிஃபைடு வெர்ஷன் தான். அண்ட் இதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். பட் இதில் வந்து இருக்க ஒரு சேஞ்சஸ் என்னென்னா ஃபேஸஸ் வந்து ஓவர்லேப்பாக இருக்கும். இதான் வந்துட்டு சஷிமி மாடலுக்குள்ளே ஒரு பிளாக் டயக்ராம். ரெக்வயர்மெண்ட் ஃபேஸ், டிசைன் ஃபேஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ், வெரிஃபிகேஷன், டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஃபேஸஸ் எல்லாமே சேம் தான், பட் ஓவர்லேப்பிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இருக்கும்ல. அந்த கிடச்சிருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸை வச்சு ஒரு டீம் வந்துட்டு அதோட டிசைனிங் பின்ன இம்ப்ளிமெண்டேஷன் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே புது ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைனா சேஞ்ச் ஆன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது ஒரு டீம் வந்து டிசைனிங் ஒரு கோடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு டீம் வந்து இப்போ கிடச்சிருக்க அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வச்சு பின்ன ரெக்குவயர்மெண்ட் கேதரிங், அனாலிசிஸ், டிசைனிங், கோடிங் அந்த மாதிரி ஃபேஸஸ் வந்துட்டு பின்னையும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீம் வந்து இப்போ கோடிங்கில் இருக்குன்னா பாக்கி உள்ள ஒரு டீம் வந்து இப்போ தான் ரெக்வயர்மெண்ட் ஃபேஸில் வந்து இருக்கும். அப்போது ஃபேஸஸ் எல்லாமே வந்துட்டு ஓவர்லேப்பாக இருக்கும். அப்போது ஒரு டீம் டெஸ்டிங் ஃபேஸ் போகும்போது தான் இன்னொரு டீம் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸுக்கே வந்து வரும். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டீம் வந்துட்டு ஒரு ஃபேஸில் நிற்கிறாங்க. ரெக்வயர்மெண்ட் கேதரிங், அனாலிசிஸ், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷனை இதெல்லாமே முடிச்சு டெஸ்டிங் ஃபேஸில் இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு புதுசாக ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. அப்போது பாக்கி உள்ள டீம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ரெக்வயர்மெண்ட்ஸை வச்சு அவங்க பேலன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லைக் பின்னே ரெக்வயர்மெண்ட் கேதரிங், அனாலிசிஸ், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் வரலாம். அப்போது டிஃப்ரெண்ட் டீம்ஸு டிஃப்ரெண்ட் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம இப்படி பண்ணும்போது வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நம்ம டெஸ்டிங்லாம் பண்ணி முடிச்சு ஒரு ப்ராடக்ட்டு செட் ஆக்கி வச்சுருப்போம்ல, அது வந்து சிலப்போ லேட்டராக உள்ள வெர்ஷன்ஸ் ஃபேஸஸ் பண்ணுற டீம் வந்துட்டு மாடிஃபை பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டாக கிடச்ச ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு டீம் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கிடச்ச ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சு தான் செகண்ட் டீம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி ஃபஸ்ட்டு உள்ள டீம் பண்ணியிருக்க அந்த சாஃப்ட்வேரில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அது வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் செகண்ட் டீம் பண்ண சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். ஸோ சஷிமி வாட்டர்ஃபால் மாடலில் ஃபுல்லாகவே ஓவர்லேப்பிங் தான். இதில் வந்துட்டு ஃபேஸஸ் எல்லாம் ஓவர்லேப் பண்ணும். பாக்கி ஃபேஸஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் மாடலுக்கும் இதுக்கும் சேம் தான். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோன்னா அந்த அப்ளிகேஷனில் சில பார்ட்டு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம், இல்லை அதிலே வந்துட்டு கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். சில பார்ட்ஸை வந்துட்டு கூடுதலாக மைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய எரர்ஸ் அண்ட் அது வந்துட்டு கஸ்டமரோட டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு சஷிமி வாட்டர்ஃபால் மாடலுக்குள்ளே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.